அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் பவர் இன் ஏசி சர்க்யூட்ஸ், அதாவது மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளில் திறன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அப்போ இந்த டாப்பிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், பவர் இன் ஏசி சர்க்யூட்ஸ். அப்போ பவர் அப்படிங்கிறது திறன் சொல்லிட்டோம். அப்போ திறன்னா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், 3 கான்செப்டில் படிச்சிருக்கோம். ஒன்று P = V × I, இன்னொன்று P = V²/R, இன்னொன்று P = I²R அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லி பார்த்தோன்னா பவர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், P = V × I, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட். அதாவது திறன் என்பது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடுகளின் பெருக்கு பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சேம் அதே தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சிம்பிளாக ஒரு சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, the rate of consumptions of electric energy in that circuit, that is known as a power of circuit அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மின் சுற்றோட திறன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுற்றில் ஆற்றல் நுகரப்படும் வீதம், அதை என்ன சொல்லியிருக்கலாம், அந்த மின் சுற்றின் திறன் அப்படிங்கிறத நாம் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பவர் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த என்னலாம் டைமை பொறுத்து அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் அண்ட் கரண்ட் என்ன பண்ணோம், கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில், சரிங்களா, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கன நேரத்தில், அதாவது பவர் அட் அன் இன்ஸ்டன்ட் அண்ட் தென் இட் இஸ் ஆவரேஜ் ஓவர் அ கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ அதை நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்க, the alternating voltage and alternating current in the series RLC circuit at an instant are given by, அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு தொடர் மின் தூண்டி RLC சுற்றில் கன நேர மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தை எப்படி படிச்சிருக்கோம், V = Vm sin ωt ஆகும். அப்போ I = Im sin ωt + phi அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது ஒரு இன்ஸ்டன்ட் டைமில் RLC சர்க்யூட்டில் நாம் கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் பொட்டென்ஷியல், அதாவது மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், V = Vm sin ωt அண்ட் தென் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I = என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், Im sin ωt + phi அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஃபைங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக இங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஃபை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் V அண்ட் I, அதாவது என்ன சொல்லியிருக்கோம், த ஃபேஸ் ஆங்கிள், அது தமிழில் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், V மற்றும் Iக்கு இடையே உள்ள கட்ட கோணத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது இதனோட இன்ஸ்டன்டேனியஸ் பவர், அதாவது கன நேர திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பவர் = V × I அப்படிங்கிற கான்செப்டில் எழுதிக்கலாங்களா. அப்போ V × I அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Vயோட வேல்யூ தெரியும், இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டென்ஷியல் என்ன தெரியும், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அது என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர், அதாவது கன நேர திறன் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அதை நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டென்ஷியல் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எழுதிட்டேன். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்ன சொல்லியிருந்தோம், P = V × I. சேம் அதே கான்செப்ட் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். P = V × I எழுதணும்னா இப்போ இந்த V அண்ட் Iக்கான வேல்யூ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ V = Vm sin ωt, I = Im sin ωt + phi. அப்போ ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா Vm Im sin ωtக்கு sin ωt, தென் sin ωt + phiக்கு phi போட்டேன். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ sin ωt, இது என்ன இருக்குது, sin ωt + ஃபைன்னு சொல்லியிருக்குங்களா. அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் என்னன்னு சொல்லியிருக்கோம், sin A + B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குங்களா. அப்போது sin A + B நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin A cos B + cos A sin B அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாங்களா. சேம் அதே டேர்மை தான் என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த sin ωt +
ஃபை அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? விஎம்க்கு விஎம், ஐஎம்முக்கு ஐஎம். இந்த சைன் ஒமேகா டிக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்? சைன் ஒமேகா டி கொடுத்துட்டேன். சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை அப்படிங்கிறது சைன் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எப்படி எழுதிட்டோம்? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ எழுதணும் அப்படின்னா சைன் ஒமேகா டி காஸ் ஃபை ப்ளஸ் காஸ் ஒமேகா டி சைன் ஃபை அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். சரிங்களா? ரைட். அப்போ எழுதிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் எது? இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குங்களா? ஸோ என்ன பண்ணிடுறேன்? உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா விஎம் ஐஎம் இன்ட்டு காஸ் ஃபைக்கு காஸ் ஃபை சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டிங்க மல்டிபிள் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஒமேகா டி தென் காஸ் எங்கே இருக்குது? சைன் ஒமேகா டி அண்ட் தென் சைன் ஃபை அப்படியே நான் எழுதிட்டேன். அப்போது இந்த ஆவரேஜ் பவர், the instantaneous power V is equal கன நேர திறன் P is equal to Vm Im cos phi sin squared omega t plus sin omega t cos omega t sin phi அப்படிங்கிற என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா sin squared omega t என்னவா இருக்குது? ஆஃப் அவ்வளோதான் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு சைக்கிளுக்கான சைன் ஒமேகாஸ்க்கு சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ என்ன சொல்லி கொடுத்துக்கலாம்? ஆஃப்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டியோட ஆவரேஜ், அதாவது சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இதனோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இதனோட ஆவரேஜ் பவர் சராசரி திறன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். Here the average of sin squared omega t over a cycle is off. அப்போ sin squared omega t அப்போ ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம்? ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆஃப் ஆகும். சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அதனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. அப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணேன்? இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இந்த பவர் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இருக்குங்களா, அந்த பவருங்கிற கான்செப்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சைன் ஸ்கொயர் ஒமேகா டிக்கு பதிலாக 1/2வும் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக 0ன்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ இந்த டேர்ம் எல்லாம் என்ன ஆகிடும்? கேன்சல். அப்போ ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரைட். அப்போது த ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு விஎம் ஐஎம் காஸ் ஃபை இன்ட்டு 1/2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்போ இந்த விஎம் ஐஎம் அப்படிங்கிறது எங்கே படிச்சிருக்கோம்? நாம் ஆல்ரெடி அதனோட பி பொட்டன்ஷியல் அண்ட் பி கரண்ட் அப்படிமா சொல்லியிருக்கோம். சரிங்களா? தென் காஸ் பை இன்ட்டு ஆஃப். இப்போ இந்த ஆஃப் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூவாக கொண்டு வர்றதுக்காக இந்த 1/2 என்ன பண்ணுறேன்? நான் கொஞ்சம் பிரித்து எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா 1/2 இஸ் ஈக்குவல் இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாங்களா? அப்போ அந்த √2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? Vm/√2 Im/√2 அண்ட் தென் காஸ் ஃபை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாங்களா? அப்போ Vm/√2 அண்ட் தென் Im/√2 அப்படிங்கிறத நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படிங்கிற கான்செப்டில் படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IRMS அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லி படிச்சிருக்கோம்? the square root of area of one cycle of square wave divided by base length of the one cycle. அதாவது என்ன சொல்லியிருக்கோம்? the current average, அதாவது என்ன சொல்லலாம்? அந்த RMS current I is equal to Im/√2 அதோட கம்ப்ளீட் வேல்யூ சொல்லி பார்த்தீங்கன்னா 0.707 Im அப்படி மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொட்டன்ஷியல், அதாவது மின் அழுத்தத்திற்கான ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Vm/√2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதோட வேல்யூ என்னன்னு சொன்னால் 0.0707 Vm அப்படிமா படிச்சிருக்கோம். ஸோ இந்த Vm/√2 அண்ட் தென் Im/√2க்கு பதிலாக அதோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ Vm/√2 இஸ் ஈக்குவல் டு VRMS, Im/√2 இஸ் ஈக்குவல் டு IRMS அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்? சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அப்போது ஒரு கம்ப்ளீட், அதாவது ஒரு சைக்கிளுக்கான ஆவரேஜ் பவர், அதாவது ஒரு சுற்றுக்கான சராசரி திறன் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆவரேஜ் பவர் PV இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS காஸ் ஃபை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஃபை அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியலுக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள், அதாவது மின் அழுத்தம் மற்றும்
மின்னோட்டத்திற்கு இடையே உள்ள கட்ட கோணம் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஆர்எம்எஸ் அண்ட் தென் ஐஆர்எம்எஸ் இந்த ப்ராடக்ட் வேல்யூ இந்த ரெண்டையும் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அப்பேரண்ட் பவர் அப்படிமா சொல்லிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒன் வேர்டில் கேட்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஆர்எம்எஸ் அண்ட் தென் ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிறத அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த காஸ் ஃபை அப்படிங்கிறத என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். தென் அதாவது திரும்பவும் சொல்கிறேன், ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிறது த ப்ராடக்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். சரிங்களா? அதே மாதிரி காஸ் ஃபை அப்படிங்கிறது என்னது, பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? தென் இதில் வந்து இன்னொரு 2 மார்க் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா ட்ரூ பவர் ஆஃப் தி சர்க்யூட் அப்படிங்கிற சொல்லி கேட்கலாம். அப்போ ட்ரூ பவர் ஆஃப் தி சர்க்யூட் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம், த ஆவரேஜ் பவர் ஆஃப் அண்ட் ஏசி சர்க்யூட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ட்ரூ பவர் ஆஃப் தி சர்க்யூட் அப்படின்னு என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா விஆர்எம்எஸ் அண்ட் ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், தோற்ற திறன் அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, அதை சொல்லிக்கலாம். அண்ட் தென் காஸ் ஃபை அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அப்போ காஸ் ஃபை அப்படிங்கிறது திறன் காரணி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருந்தோம், ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. அப்போ ட்ரூ பவர் மீன்ஸ் உண்மை திறன், அதாவது ஒரு மாறுதிசை மின்னோட்ட சுற்றின் சராசரி திறன் சுற்றின் உண்மை திறன் அப்படின்னு என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். புரிஞ்சதுங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்டை வச்சு நமக்கு ஒரு 4 ஸ்பெஷல் கேஸஸ் சிறப்பு வரையறை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு நேர்வுகளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் என்னவாக இருந்தது, 0. அப்போ காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபைவோட வேல்யூலாம் சொல்லி கொடுத்தாச்சு, 0ன்னு சொல்லி கொடுத்தோம். ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொன்னாவே ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் என்னவாக இருக்கும், ரெண்டுமே சேம் 0. வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கிறதுனால அதோட ஃபேஸ் ஆங்கிள் 0. ஸோ காஸ் y இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும், 1 சொல்லி போட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஆவரேஜ் பவர் PAV இஸ் ஈக்குவல் VRMS IRMS காஸ் y அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போ காஸ் ஃபையோட வேல்யூ 1. அப்போ ஆவரேஜ் பவர் PAV இஸ் ஈக்குவல் VRMS இன்டூ IRMS அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தமிழில் சொல்லணும்னா மின்தடை பண்புள்ள சுற்றுக்கு மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணம் சுழி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ சுழியாக இருந்துச்சு அப்படின்னா காஸ் 5 காஸ் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த மதிப்புகளை என்ன பண்ணிக்கலாம், இந்த சராசரி திறனில் பிரதியிடலாம். PAV இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ கரண்ட் என்ன பண்ணும், 90 டிகிரி லீடில் இருக்கலாம் ஆர் 90 டிகிரி லேக் ஆகலாம். சரிங்களா? அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ பியூர்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் +or-5/2 அண்ட் +or-5/2 சொல்லி போட்டிங்கன்னா காஸ் ஃபையோட வேல்யூ என்ன இருக்கும், +90 இருக்கலாம் ஆர் -90 இருக்கும். அப்போ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ த ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஆர் என்ன சொல்லியிருக்கலாம், 0வோட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணாலும் டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும், 0. PAV இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS காஸ் 5. சரிங்களா? அப்போ காஸ் 5வோட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தா 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ த ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மின் தூண்டல் அல்லது மின் தேக்கி பண்புள்ள சுற்று அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அதனோட கட்ட கோணமானது என்ன இருக்கும், 90 டிகிரி, அதாவது 5/2 டிகிரி ஒன்று முன்னோக்கி இருக்கலாம் அல்லது பின்தங்கி இருக்கலாம். அப்போ பின்தங்கி இருக்கும்போது முன்னோக்கி இருக்கும்போது அப்போ அதனோட மதிப்பு காஸ் 90 +90 ஆர் -90 சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆவரேஜ் பவர் அதாவது சராசரி திறன் PAV இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS இன்ட்டு 0 சொல்லுவீங்களா. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போது ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபார் சீரிஸ் RLC சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், 5 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் XL - XC டிவைட் பை R சொல்லி படிச்சிருக்கோமா. ரைட். அப்போ த ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், VRMS IRMS இன்ட்டு காஸ் 5. அப்போ 5யோட வேல்யூ என்ன சொல்லி போட்டுக்குவோம்,
tan இன்வர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போ இதனோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பவர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க தமிழ்லையும். தொடர் ஆர்எல்சி சுற்றா இருந்துச்சு அப்படின்னா கட்டக்கோணம் பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைட் பை ஆர் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதனோட சராசரி திறன் பிஏவி இஸ் ஈக்குவல் டு இங்கே சொன்னதான் பிஇஆர்எம்எஸ் அண்ட் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அடுத்து 4th கேஸ் பாருங்கள். ஃபார் அ சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லி சொன்னாவே அப்போ XL இஸ் ஈக்குவல் டு XC அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அப்போது ரெண்டுக்கு என்ன இருக்கும், ஃபேஸ் ஆங்கிள் 0 ஆகிடும். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் 0 ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ காஸ் ஃபையோட வேல்யூ 1, காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரைட், அதுதான் தமிழில் இங்கே கொடுத்துருக்கேன். ஒத்ததிர்வில் உள்ள தொடர் ஆர்எல்சி சுற்றுக்கு கட்டக்கோணம் என்னவாக இருக்கும், சுழி 0வாக இருக்கும். அப்போ காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போது ஆவரேஜ் பவர் அதாவது சராசரி திறன் இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், பெருதிட்டுக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த டாபிக் எல்லாம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம், ஒன்று ஆவரேஜ் பவர் பார்த்தோம், அடுத்து பவர் என்ன ஏசி சர்க்யூட் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்துருந்தோம், ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு மின் சுற்றில் திறன் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்துருந்தோம், பவர் ஃபேக்டர் திறன் காரணி அப்படிங்கிறது சொன்னோம். அடுத்ததாக வேறு என்ன சொல்லியிருந்தோம், உண்மை திறன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். சரிங்களா. அப்போ உண்மை திறன் அப்படிங்கிறத ட்ரூ பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிச்சிருப்போம். அடுத்து தென் அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிற பார்த்து என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த சாப்டரில் படிச்சிருக்கோம். இப்போ இதில் நமக்கு எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை பவர் ஆஃப் அ சர்க்யூட். அதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு மின்சுற்றின் திறன் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ட்ரூ பவர் ஆஃப் தி சர்க்யூட். அதாவது ஒரு சுற்றின் உண்மை திறன் என்றால் என்ன, வரையறு அப்படி என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.